சென்னையில நான் எப்போ படிக்க வந்தனோ, அப்பத்துலேருந்து எனக்கு அவ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவ நாகர்கோவில் சைட்ல ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்திருக்கா. அ அவ வந்து ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. அவ பிரெக்னன்ட்டா இருக்கா அப்டின்ற ஒரு குட் நியூஸ் எங்க எல்லார்கிட்டயும் சொன்னா. ஆனா 4வது மந்த் ஸ்கேன்ல எல்லாருக்குமே ஒரு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்த விஷயம் என்னன்னா, குழந்தைக்கு வந்து கிளெஃப்ட் லிப் இருக்கு அப்டின்னு சொல்ட்டாங்க. கிளெஃப்ட் லிப்னா இந்த இடத்துல உதடு வந்து பிளவுபட்டு இருக்கும் அப்டின்னு சொல்ட்டாங்க. எங்க எங்களுக்குமே சரி, அவ வீட்டு சைடெல்லாம் ரொம்ப வில்லேஜ்ங்கிறதால அவங்க மைண்ட்லலாம் ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. ஒரு வேள பெண் குழந்தையா இருந்துச்சுன்னா என்ன பண்றது? அது எப்படி நாங்க கட்டி குடுப்போம்? என்ன பண்றது? என்னதான் பணம், நகைன்னு போட்டு கல்யாணம் பண்ணி குடுத்தாலும், அது ஒரு குறையா தானே பார்ப்பாங்க. அவங்க மைண்ட்லாம் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சுருச்சு. எனக்கு என்னன்னா, எவ்வளோ பேர் குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சரி நம்ம ஏன் இந்த குழந்தைய வந்து அப்படி நினைக்கணும்? அது ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வருது பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு. அவளுக்கு டயக்னைஸ் பண்ண டாக்டர் கூட வந்து, "நீங்க அபார்ட் கூட பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி தானே" அப்படின்னு ஒரு சஜஷன்லாம் சொல்ட்டாங்க. எனக்கு அதில விருப்பமே இல்ல. அவளுக்குமே அதில விருப்பமே இல்ல. அவட்ட நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். "உனக்கு குழந்தை பொறந்தப்புறம் வளர்க்கறதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னா, நீ என்கிட்ட குடுத்துரு. நான் அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்கிக்கிறேன். அது எனக்கும் ஒரு குழந்தை தான்" அப்படி. நான் அத ரொம்ப மனசார ஃபீல் பண்ணி தான் சொன்னேன். ஆனா, அவளுக்குமே அந்த எண்ணம் இல்ல. அவளும் ஒரு அம்மா இல்லையா? அவளுக்கும் அந்த தாட் வரல. அதுக்கப்புறம் 7த் மந்த், 8த் மந்த் ஆனதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு டியூ டேட் குடுத்தாங்க. February 15th வந்து குழந்தை பொறந்துரும் அப்படின்னு சொல்ட்டாங்க. அதுக்கு ஒரு 30 டேஸ் முன்னாடியே நான் போய் அவளோட தங்க ஆரம்பிச்சுட்டேன். ஆஃபீஸ்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு அங்க போயிட்டேன். அது என்னமோ எனக்கு தெரியல. அந்த குழந்தைக்கு அப்படி இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அவ மேல ரொம்ப ஈடுபாடு ஆயிட்டேன். அவ கூடயே இருந்து அவள பார்த்துக்கணும் நம்ம அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள தோண ஆரம்பிச்சுருச்சு. 3 வேளையும் யாருமே நம்ப மாட்டாங்க. நான் அவ ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான். 3 வேளையும் அவ கூடயே போய் இருந்து, அவளுக்கு என்னலாம் பிடிக்குமோ நான் சமைச்சு குடுத்தேன். நான் சமைச்சு குடுத்தது தான் அவளுக்கு ரொம்ப விரும்பி, விரும்பி ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா. அவ அப்படி சாப்பிடுறத பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த குழந்தையும் அத விரும்பி சாப்பிடுது. அவளுக்கும் அது புடிச்சிருக்கு அப்படின்னு, ஏதோ எனக்கு அந்த குழந்தைய நான் கையில வச்சு பார்த்துக்கிற மாரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏதோ ஒரு நம்பிக்கை ஒண்ணு உள்ள இருந்துச்சு. பொறக்கும்போது ஒரு வேள நல்லபடியா பொறந்துருமோ அப்டின்ட்டு. ஆனா, குழந்தை பொறக்கும்போதும் அதே மாதிரி கிளெஃப்ட் லிப்போட தான் பொறந்தது. கிராமத்துலன்னதால அந்த குழந்தைய வாங்குறதுக்கு கூட எல்லாருக்கும் வந்து ரொம்ப பயம், அதிர்ச்சி, பாட்டி அந்த குழந்தையோட பாட்டி, தாத்தா எல்லாருக்குமே வந்து எல்லாம் உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டாங்க. குழந்தை இப்டி பொறந்துருச்சுன்னு. ஏன்னா, அது ஒரு பெண் குழந்தை வேற. அவங்க பயந்த மாதிரியே நடந்துருச்சு. குழந்தைய முதல்ல நான் தான் கையில வாங்குனேன். அன்னையிலருந்து இன்னைக்கு வரைக்கும் அவள அவள தூக்கும்போது எனக்குள்ள வந்து நானே பெத்தெடுத்த மாரி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் இருக்கும். அவ 3 நாள் மயக்கத்திலே இருந்தா, அந்த குழந்தைக்கு சாதாரணமா குடுக்குற மாரி தாய்ப்பால் குடுக்க முடியாது. ஏன்னா, உதடு அந்த மாரி இருக்கிறதால ஜீரண சக்தி இருக்காது. ஒரு 10 நாளுக்கு பவுடர் மில்க்கு நான் தான் பாட்டில்ல ஃபீட் பண்ணிட்டுருந்தேன். எனக்கு நான் 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 வந்து வயித்துல வச்சு பெத்தெடுக்கல. ஆனா, அந்த குழந்தைக்கு நான் தான் அம்மா. இப்ப போனாலும் அவ என்ன அம்மான்னு தான் கூப்பிடுவா. அந்த அளவுக்கு பால் குடுக்கறதுலேருந்து அந்த குழந்தைய பார்த்துக்கிற வரைக்கும் நான் தான் பண்ணிட்டுருந்தேன். அவ்ளோ கேரா அப்படி பார்த்துட்டு இருந்த பிள்ளைய, எங்கேயா போணும்னா கூட வந்து நாங்க எல்லாம் ஒண்ணா உட்காந்து போயிட்டு வந்துட்டுருப்போம். பக்கத்து வீட்ல இருக்கவங்கலாம் அடிக்கடி வெளியில தூக்கிட்டு போறது, கொஞ்சுறது அப்படிலாம் பண்ணிட்டுருப்பாங்க. எனக்கு அத பார்க்கும்போது, நம்மளோட ஒரு பொம்மைய வந்து யாராவது எடுத்து விளையாண்டாலே நமக்கு லைட்டா ஒரு மாதிரி இருக்கும். குழந்தைய வந்து எடுத்துட்டு போறாங்களே, பத்திரமா கொண்டு வந்து குடுத்துருவாங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு மாரி நெருடலாவே இருந்துட்டே இருக்கும். அதுலயும் வந்து கொஞ்சம் வயசு பசங்கலாம் பாப்பாவ தூக்கிட்டு போம்போது, பத்திரமா வண்டியில கூட்டிட்டு போயிட்டு வந்துருவாங்களா? ஏன்னா நானே கண்கூட பார்த்துருக்கேன். அவனுங்க அப்படியே சறுக்கு சறுக்குன்னு ஓட்டுறது, ஒரு சிக்னல் நிக்க மாட்டாங்க. பள்ளம் மேடு பார்க்காம அப்படியே போறது. எனக்கு என்னன்னா குழந்தை பத்திரமா இருக்கணும், திரும்ப பத்திரமா வந்துரணும் அப்படின்னு ரொம்ப பயம் இருந்துட்டே இருக்கும். ஒரு நாள் அதே மாரி தான் நாங்க எல்லாரும் ஒண்ணா கோவிலுக்கு போலாம் அப்படின்னு கெளம்புறோம். பாப்பா வந்து எங்க கிட்ட இல்லாம அண்ணா கூட இருக்கன்ற மாரி அவ சிணுங்குனதால, அந்த பசங்க நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு வண்டியில உட்கார வச்சுட்டாங்க. ஆனா நான் கண் எதிர்ல பார்த்துக்கிட்டே இருக்கேன். பத்திரமா போறாங்களா? இல்லையா? அப்படின்ட்டு. போயிட்டே இருக்கும்போது அந்த பையன் அதே மாரி அன்னைக்கும் சிக்னல் ஸ்டாப் பண்ணாம சல்லுன்னு போயிட்டான். டக்குனு ஒரு ஆட்டோ வந்து இடிச்சிருச்சு. கீழ விழுந்துட்டாங்க. ஒரு செகண்ட் அவங்க எல்லார விட நான் அங்க கத்திட்டேன் சத்தமாவே. ஐயோங்கிற மாரி எனக்கு ஒரு ரொம்ப பதட்டமாயிருச்சு. அப்படியே வண்டிய விட்டுட்டு குடுகுடுன்னு போய் தூக்குனா, கையில, கால்ல ஸ்க்ராச்சஸ் தான். ஆனா, அத என்னால ஏத்துக்கவே முடியல. அப்படி அவசரமா போய் என்ன பண்ண போறோம்? அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு 2 நாளைக்கு எனக்கு வந்து யார்கிட்டயுமே அவ அம்மா கிட்ட கூட குழந்தைய குடுக்கறதுக்கு எனக்கு பயமாவே தான் இருந்துச்சு.
நான் வந்து என் மைண்டில் ஒரு ஒரு தடவையும் டிராஃபிக் சிக்னலில் நிற்கும் போதும், லைட்டு வண்டி ஏதாவது கிராஸ் பண்ணும்போதும் நான் யோசிச்சுட்டே இருக்க ஒரு விஷயம். இன்னும் எனக்கு இத ஞாபகப்படுத்துற மாரி, நான் ரீசென்ட்டா படிச்ச ரிலே ரேஸ் புக்ல இருக்க பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரி எனக்கு வந்து இத நினைவுபடுத்திட்டே இருக்கு. இந்த கதை வந்து உங்க எல்லாருக்கும் நமக்கு ஜென்ரலாவே கேட்கும்போது, இது என்ன சாதாரணமான ஒரு டாபிக் தான அப்படின்னு தோணலாம். ஆனா, நம்ம ஒரு ஒரு நாளும் அத ஃபேஸ் பண்ணி போயிட்டுருக்கும்போது, அது எப்படி நம்ம கண்டுக்காம கடந்து போயிட்டுருக்கோன்றது கதையோட முடிவுல தான் உங்களுக்கு புரியும். இந்த கதையில ஒரு 3 கேரக்டர்ஸ் தான் இருக்காங்க. என்னதான் நம்ம நல்லா 10 மணி வரைக்கும் தூங்கணும்னு நெனச்சாலும், ஞாயித்துக்கிழம ஆனா டான்னு 6 மணிக்கு தூக்கம் போயிரும். அதே திங்கட்கிழமையா இருந்துச்சுன்னா, 6 மணிக்கு எந்திரிக்கணும், 6:30க்கு எந்திச்சிரணும், 7 மணிக்காவது எந்திச்சிரணும் அப்படின்னு நெனைக்கும்போது, எப்படி பார்த்தாலும் நமக்கு தூக்கம் கலையவே கலையாது. ஆஃபீஸ்க்கு போய் கூட தூங்கி வழிஞ்சுட்டே இருப்போம். அதான் திங்கட்கிழமையோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அப்படி ஒரு திங்கட்கிழமையில தான் நம்ம ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி பெரண்டு பெரண்டு படுத்து எந்திரிக்கணும்னு நெனச்சிட்டு இருக்கவனுக்கு, அலாரம் அடிச்சும் அவன் மைண்ட்ல எந்திரிக்கணும்னு தோணல. டக்குன்னு எழுந்துச்சு பார்த்தா டைம் ஆயிருச்சு. எந்திரிச்சு டைம் லேட் ஆயிடுச்சுன்னு பார்த்தோனே, ஒய்ஃப கத்த ஆரம்பிச்சுட்டாரு. "இப்படி உன்னாலயே நான் வந்து ஒரு நாள் எனக்கு வேலையே போயிற போது. என்ன டைம்க்கு ஏந்திச்சு எழுப்பி ஆஃபீஸ்க்கு அனுப்பணும்னு உனக்கு ஏதாவது தோணுதா?" அப்படின்லாம் அவரு அப்படியே தீட்டிக்கிட்டே வந்து கெளம்பலான்னு போறாரு. உடனே குளிக்க போறாரு. ரெடி ஆயிட்டு ஆஃபீஸ் கெளம்பணும். ஆஃபீஸ் அப்படி குளிக்க போம்போதே அவர் மைண்ட்ல வந்து ஒரு யோசனை வந்துச்சு. வண்டியிலே போயிடலாமா? இல்ல வண்டிய கொண்டு போய் ஸ்டேஷன்ல விட்டுட்டு ட்ரெயின்ல போலாமா? அப்படிலாம் அவரு யோசிச்சுட்டு இருக்காரு. குளிச்சுட்டு வெளில வந்து அரக்க பறக்க இட்லிய நின்னுட்டே வாயில போடும்போது, "நம்ம இன்னைக்கு பல் வெளக்கணுமா?" இப்படிலாம் அவருக்கு வந்து யோசனை வருது. இந்த மாதிரி எல்லாருமே யோசிச்சிருப்போம். நம்ம வந்து இத பண்ணிட்டோமா? அத பண்ணிட்டோமா? ஐடி கார்டு எடுத்துட்டோமா? இல்ல பேக்ல வாட்டர் பாட்டில் வச்சுட்டோமா? இந்த மாரி நெறைய யோசனை நமக்கு வந்துட்டே இருக்கும் இல்லையா? அதே தான் இவருக்கும் நடக்குது. மதிய சாப்பாடு எடுத்து பேக்ல வச்சுட்டு கிளம்புறாரு. வண்டி எடுத்துட்டு போம்போது வெளியில வந்தா அவ்ளோ டிராஃபிக். அப்படியே கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் வண்டி நின்னுட்டே தான் இருக்கு. இப்பயும் வந்து திரும்ப ஃபர்ஸ்ட்டு ட்ரெயின புடிச்சுட்டா பரவால்ல. இல்லன்னா நம்ம டிராஃபிக்ல போய் மாட்டிக்குவோமே! டெய்லி மேனேஜர்ட்ட திட்டு வாங்குற மாரி இன்னைக்கும் வாங்க தான் போறோம் போல இருக்கு அப்படின்னு நெனச்சுட்டே போறாரு. எங்கேருந்து தான்டா வரீங்க எல்லாரும்? எல்லாருமே கடைசி நேரத்தில தான் வேலைக்கு கிளம்புவீங்களா? ஏன்டா எல்லாரும் என்ன மாரியே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள அப்படியே எல்லாரையும் கரிச்சு கொட்டிக்கிட்டே வந்து போயிட்டுருக்கான். ரொம்ப லேட் ஆயிடுது. சரி வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப் எதா கிடைச்சா கொஞ்சம் போயிடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, அவனுக்கு ஒரு கேப்பும் கிடைக்கல. போயிட்டே இருக்கான். ஃபர்ஸ்ட்டு ஒரு சிக்னல் வருது. அந்த சிக்னல்ல போய் நிறுத்துறான். அவனையும் தாண்டி ஒரு கார் வந்து அப்படியே ஃபாஸ்ட்டா போது. அந்த சிக்னலோட லாஸ்ட் 1, 2 செகண்ட்ல. அப்படி அந்த கார் ஃபாஸ்ட்டா போறதுல தூசி கிளம்பி அப்படியே ஒரு 2 நிமிஷம் அந்த இடமே ஒரே அ எல்லார் கண்லயும் தூசி வந்து விழுந்துட்டுருக்கு. இப்போ வந்து எதுக்கு இவன் ஃப்ளைட்டா புடிக்க போறான் அப்படின்னு அவன் மனசுல அவனையும் திட்டிட்டு இருக்கான். அடுத்த சிக்னல்லயும் மாட்றான். கரெக்ட்டா அவன் போறான். கிரீன் மாறி ரெட் ஆயிடுது. அவன் நேரமா என்னன்னு தெரியல அன்னைக்கு காலையில. அவன் கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டான். ஆனா பின்னாடி வந்த ஒரு இனோவாக்காரன் வேகமா வந்து அவன ஒரு தட்டு தட்டிட்டு போயிடுறான். சிக்னலுங்கிறதால அவனால டக்குன்னு கண்டுபிடிக்கவும் முடியல. லாஸ்ட் மினிட்ல எந்த வண்டின்னு. கீழ விழுந்தவன் நம்மள யாராவது தூக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் திரும்பி பார்க்குறான். எல்லாரும் வேலைக்கு போற அவசரத்துல இருக்காங்க போல இருக்கு. அவன யாரும் தூக்க வரல. பதறி போய் ஒரு ஆட்டோ டிரைவரும், ஒரு மெக்கானிக்கும் வந்து அவன தூக்குறாங்க. அந்த மெக்கானிக் கிட்டயே வண்டிய குடுத்துட்டு, அ அடிப்பட்ட இடத்துலலாம் போய் கட்டு போட்டுக்கிட்டு, பேண்டேட் மாட்டிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு போறான். இவன போய் ஆஃபீஸ்ல இப்டி பேக்க வச்சுட்டு உட்காரும்போது, மேனேஜர் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது. "கொஞ்சம் வந்து கேபின்க்கு வந்துரு" அப்டின்னு சொல்ட்டு. அப்பவே அவன் மனசுல வந்து, ஐயோ! இந்த நாள் இன்னும் மோசமா ஆவறதுக்கு வேற எதுவுமே இல்ல போல இருக்குன்னு நெனச்சுக்கிட்டு, மேனேஜர் கேபினுக்கு போறான். மேனேஜர் பார்த்துட்டு, "நீ டெய்லி லேட்டா தான் வர. இன்னைக்கு உன்ன நான் எதுவும் கேட்டுறக்கூடாதுன்ட்டு, இந்த மாரி 4 பேண்டேஜ் சுத்திட்டு வந்துட்டேன்னா, உன்ன எதுவும் கேட்க மாட்டேன்னு நெனச்சுக்கிறியா? ஆல்ரெடி கிளையண்ட் மீட்டிங்க மிஸ் பண்ணதுக்கே நான் உன் மேல செம்ம காண்டுல இருக்கேன். நேத்து கிளையண்ட்ட பார்க்கவும் நீ வரல. கேட்டா இந்த காரணம், அந்த காரணம் காரணம் சொல்றியே" அப்படின்னா, "சார் நேத்து என் பையன கூட்டிட்டு போற ஆட்டோ டிரைவர் வரல. அதனால தான் நான் போய் விட்டுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு" அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு உடனே மேனேஜர், "உனக்கு மட்டும் எப்படி தான் டெய்லி புதுசு புதுசா காரணம் கிடைக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மேனேஜர் கிட்டலாம் திட்டு வாங்கிட்டு, அவன் போய் அவனோட கேபின்ல உட்காரலான்னு போறான். அவனுக்கு வந்து சாப்பிடுற நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா 12 மணிக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தே அவன் வந்தான். சாப்பிடவும் புடிக்கல. ஒரு வழியா மைண்டோட ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் கம்மி பண்ற மாரி அவன் வேலையில மூழ்கிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் டைவர்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி வந்து ஒய்ஃப்க்கு கால் பண்ணி சொல்லிட்டான். இந்த மாதிரிலாம் ஆயிருச்சுன்ட்டு. அவன் வீட்டுக்கு போம்போது அவங்களுக்கு அவ்ளோ பதட்டம் இல்ல. ஏன்னா ஏற்கனவே அந்த விஷயம் தெரிஞ்சுட்டதால. ஆனா வந்து காலையில இவன் வந்து திட்டிட்டு போனான் பார்த்தீங்களா? "உன்னால எனக்கு வேலை போது" அப்படிலான்னோனே, அவங்க அந்த தாட்லயே இருந்தாங்க போல இருக்கு. வீட்டுக்கு போனோனே, "ஏங்க முகம் ஒரு மாரி இருக்கு?
உண்மையாவே உங்களுக்கு வேலை போயிருமா? அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வருத்தத்தலாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அ அவனுக்கு என்னன்னா, ஆமா உனக்கு வந்து இப்ப வேலை போயிருச்சுன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தான் உனக்கு யோசனை அப்படி இப்படின்னு திரும்பவும் திட்டுறான். அவங்க திட்டுனதுக்கப்புறம் 2 பேருக்கும் ஒரு சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் மாரி ஆயிடுது. அவங்க எந்திச்சு போயிடுறாங்க. இப்ப இவன் யோசிக்கிறான். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் பரபரப்பா இருக்கிறதால அவனால ரொம்ப யோசிக்க முடியல நிதானமா. அவங்க எல்லாரும் எழுந்து போனதுக்கப்புறம், இப்ப கொஞ்சம் நிதானம் ஆயிட்டு அவன் யோசிக்கிறான். எதுக்கு நம்மளோட கோவத்தெல்லாம் வந்து காட்டுறதுக்கு இவ தான் கிடைச்சான்னு இவட்ட நம்ம எல்லாத்தையும் கொட்டுறோம் போல இருக்கு. நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் சீக்கிரமா எந்திச்சு போனா தான் என்ன? அப்ப எல்லாமே சரியா அமைஞ்சிரும்ல. இந்த ஒரு மைண்ட் செட்லயே அவன் தூங்க போறான். காலையில 6 மணிக்கு அலாரம் வச்சிருக்கான். ஆனா, அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திச்சிடுறான். அப்படி எந்திரிக்கும்போதே அவனுக்கு ஒரு பயங்கர ஒரு எனர்ஜி ஆயிடுது. அப்பா! இன்னைக்கு நாள் வந்து சூப்பரா நமக்கு அமையப்போது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட ஒய்ஃப திரும்பி பார்க்குறான். காஃபி டம்ளர்லாம் வந்து பறக்குது. சரி நேத்து நடந்தது இன்னும் மைண்ட்ல வச்சிருக்கா போல இருக்கா அவ, அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிறான். இவனுக்கு வந்து அது எதுவுமே அவன் மைண்ட்ல இல்ல. ஏன்னா, இவன் இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான டேவா இருக்குன்னு ஒரு நம்பிக்கையோட வந்து குளிக்க போறான். குள் கால் வலியும் கொஞ்சம் பரவாயில்லையா இருந்துச்சு. அதனால அவன் போயிட்டு குளிக்க போயிட்டு வெளில வந்தோனே ஒய்ஃப் கேட்குறாங்க, "அ இன்னைக்கு என்ன பக்கத்து வீட்டு வண்டிய வாங்கியிருக்கீங்க ஆஃபீஸ் போறதுக்கு? நீங்க ட்ரெயின்லயே போலாம்ல. நேத்து தானே அடிபட்டுச்சு." "இல்ல, இல்ல என் வண்டி வர்றதுக்கு 2 நாள் ஆகும்ட்டாங்க. நான் ஸ்டேஷன்ல தான் விட போறேன். ஸ்டேஷன்ல விட்டுட்டு நான் ட்ரெயின்ல போயிட்டு வந்துருவேன். அதுவரைக்கும் தான் எனக்கு வண்டி." அப்படின்னு ஒரு காரணம் சொல்லிட்டு அவன் வீட்லேருந்து கிளம்புறான். கிளம்பி தெரு முனைக்கு வரான். பார்த்தா நேத்து மாதிரியே இன்னைக்கும் டிராஃபிக். இத்தனைக்கும் அவன் 2 மணி நேரம் முன்னாடியே கிளம்பியிருக்கான். அவன் அப்பதான் யோசிக்கிறான், "டேய் எங்கேருந்துடா இவ்ளோ காலையிலயே வரீங்க? எவ்ளோ நேரம் முன்னாடி கிளம்புனாலும் எனக்குன்னே வருவீங்களா நீங்க?" இத விட இன்னொரு ஹைலைட் என்னன்னா, அவன் அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு சவ ஊர்வலம் வருது. இப்ப இவன் மைண்ட்ல என்ன தோணுதுன்னா, இதெல்லாம் சாயங்காலம் தான் வந்து ஊர்ல எல்லாரும் எடுத்துட்டு போறத நான் பார்த்துருக்கேன். காலங்காத்தாலே எங்கடா தூக்கிட்டு போறீங்க? உனக்கெல்லாம் நல்ல சாவே வராதுடா அப்படின்னு சொல்லி செத்து போனவனுக்கு சாபம் விடுவான். அப்புறம் அவனே யோசிச்சுட்டு, நீ தான் செத்துட்டல்ல கண்டிப்பா உனக்கு சொர்க்கத்துல கூட இடம் கிடைக்காதுடா அப்படின்னு சாபத்த வந்து மாத்தி சொல்லுவான். இந்த மாதிரி யாரெல்லாம் அவன் கண்ல படுறாங்களோ, இல்ல அவனுக்கு குறுக்க வராங்களோ, எல்லாரையும் அவன் கரிச்சு கொட்டிக்கிட்டு, சபிச்சுக்கிட்டு தான் அவன் அப்படியே போயிட்டே இருப்பான். ஏதாவது ஒரு கேப் கிடைக்காதான்னு பார்த்தா, அப்பதான் ஒரு தாத்தா குறுக்க வந்திருப்பாரு. அந்த அந்த இடமே அவ்ளோ பிளாக்கா இருக்கும். எவ்ளோ நேரம் முன்னாடி கிளம்புனாலும், நமக்குன்னே இதெல்லாம் அமையுதே! அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனோட உச்சக்கட்டத்துக்கே போயிட்டு, லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, பிளாட்ஃபார்ம் இருக்கும். அவனுக்கு ஏற்கனவே டெய்லி அவனோட மைண்ட் தாட் என்னன்னா, எல்லாரும் இந்த பிளாட்ஃபார்ம் மேல ஏறி போறாங்க. நான் மட்டும் இங்க நின்னுட்டு இருக்கேனே! நான் என்ன முட்டாளா? இத்தன பேர் இங்க நிக்கும்போது, இவங்க ஏதோ ஸ்மார்ட் பீப்பிள் மாரி அ சாதிக்கிறதுக்கு ஒரு தனி புது வழி கண்டுபிடிச்ச மாரி, எதுக்கு இவங்க இப்படி ஏறி போறாங்க? அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு கோவம் இவங்க எல்லார் மேலயும். அதுக்கு மொத நாள் அவனுக்கு அடிபட்டிருந்தப்ப, அவன் ஒய்ஃப் வந்து பக்கத்தில பேசிட்டு இருக்கும்போது, அவங்க வந்து கேட்டிருப்பாங்க. "ஏங்க நீங்க மட்டும் ரூல்ஸ ஃபாலோ பண்றேன். நான் இப்படி தான் நடந்துப்பேன். நான் எதையும் வந்து மீற மாட்டேன். எந்த ரூல்ஸையும் வந்து நான் அ மீறி போய் என்னோட விஷயத்த சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க மாட்டேன். ஏன் இப்படிலாம் இருக்கீங்க நீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இவன் வந்து உடனே சொல்லுவான், "அ என்னோட குழந்தைங்களுக்கு வந்து நான் நல்ல விஷயத்த சொல்லிக் குடுத்து, இந்த சமூகத்தில வளர்க்கணும்னு நெனைக்கிறேன். நீ ஏன் வந்து குறுக்கு பாதையெல்லாம் வந்து சரியானதா அவங்களுக்கு திணிக்கணும்னு நெனைக்கிற?" அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவங்க உடனே, "நான் உங்கள ஒண்ணும் தப்பான வழியில சொல்லல. ஊரோட ஒத்து வாழுங்க. நம்ம ஊருக்கு இதான் சரி வரும்னா, நம்ம ஏன் அத வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது? அத ஃபாலோ பண்ணா நமக்கு சில விஷயம் சரியா நடக்கும்னு நான் நம்புறேன்ல. ஏன் நீங்களும் அது மாரி பண்ண மாட்றீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. அவன் வந்து ஆட்டு மந்த மாதிரி நான் இல்லன்றதுக்காக என்ன குறை சொல்றதையும் தாண்டி, "என்னையும் ஆட்டு மந்தக்குள்ள இழுக்கலாம் நீ பார்க்குற பார்த்தியா? இது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம்." அப்படின்னு பேசியிருப்பாங்க. இதால தான் அவங்களுக்கு அந்த சண்டையே ஆரம்பிச்சிருக்கும் மொத நாள். இதெல்லாம் அவன் மைண்டுக்கு வந்து வருது. இப்ப என்ன ஆகும்னா, டைமுக்கும் போணும்னு நெனச்சான். அதுவும் பண்ண முடியல. ஊரும் செம்ம டிராஃபிக்கா இருக்கு. எவ்வளோ நேரம் சீக்கிரமா எழுந்து வந்தாலும் திரும்பவும் இங்கே தான் வந்து நிக்கிறோமே. சரி வேற வழியே இல்ல. லெஃப்ட்ல பார்த்தா ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். "ஏத்துடா வண்டியன்னு" சொல்லிட்டு ஃபாஸ்ட்டா வண்டிய எடுத்து பறப்பான். அவன் போன ஸ்பீடு பார்த்தீங்கன்னா, பிளாட்ஃபார்ம்ல எல்லா வண்டியும் ஃபாலோ பண்ணாம, அவன் பாட்டுக்கு பிளாட்ஃபார்ம்ல சல்லுன்னு போயிட்டே இருப்பான். அவன் எங்க போய் முடியும்ன்னு பார்த்தா, அவன் அந்த பிளாட்ஃபார்ம் முடியிற இடத்துல பெரிய ஹைட்டா இருக்கும். சறுவலா இறங்குற மாரி எதுவுமே இருக்காது. முன்னாடி போன வண்டி எங்க போயிருக்கும்னு அவன் கவனிச்சிருக்க மாட்டான். ஏன்னா, இப்ப தான் மொத தடவ வந்து சார் வந்து பிளாட்ஃபார்ம்ல வண்டி ஓட்டிட்டு போறாரு. என்ன பண்றதுன்னு தெரியலையே! எப்படி நம்ம வந்து இத இறங்குறதுன்ட்டு கொஞ்சம் தூரத்துல இருந்தே அத பார்த்துட்டவன், வண்டிய ஃபாஸ்ட்டாவே விடுவோம். ஒரு வழியா லேண்ட் ஆயிரும்ன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டா பறக்குறான். அவன் ஃபாஸ்ட்டா பறந்ததுல முன்னாடி இருந்த வண்டியில போயிட்டு ரோட்ல இறங்கும்போது இடிச்சு, கீழ விழுந்து
வண்டி தனியா கீழ விழுந்து, இவனும் கீழ விழுந்து அப்படியே கண்ண மூடிடுறான். அவனுக்கு என்ன நடந்ததுன்னே ஒரு 5 நிமிஷம் புரியல. காதுல கொஞ்ச நேரம் கழிச்சு சில வாய்ஸ் மட்டும் கேட்குது. அ அத அவனால ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியுது. அவனோட மனைவி, அதாவது அவன் ஒய்ஃபும், அவங்க ஒய்ஃபோட தம்பியும் பேசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து எடுத்துட்டு வந்திருந்தா, இது வந்து நான் காப்பாத்தியிருக்கலாம். ஆனா இது வந்து அவ்வளோதான். இதோட கதை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு பேசிக்கிறாங்க. இத கேட்டவுடனே, ஐய்யயோ! நம்ம செத்துட்டோமா? செத்துட்டு 4 மணி நேரம் கழிச்சு கூட காது கேட்கும்னு சொல்லுவாங்களே! அதனால தான் எனக்கு இதெல்லாம் கேட்குது போல இருக்கே! கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்திருந்தா காப்பாத்திருக்கலாம். இப்போ வந்து இது அவ்வளோதான். கதை முடிஞ்சிருச்சு அப்படிலாம் பேசிக்கிறாங்க. இத கேட்டவுடனே நான் என்ன பண்ணேன்? யாருக்கு என்ன தப்பு பண்ணேன்? நான் ஏன் அதுக்குள்ள செத்து போணும்? அப்படின்னு அவனுக்கு ரொம்ப பதட்டமாயிடுது. எந்திரிக்க நெனைக்கிறான். ஆனா அவனால எந்திரிக்க முடியல. நம்ம உண்மையாவே செத்துட்டோம் தான் போலயே அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கண்ண தொறந்து பார்க்கும்போது, கொஞ்சம் பொறுமையா அவனோட ஒய்ஃபும், பக்கத்துல மச்சானும் கண்ணுக்கு தெரியிறாங்க. அ அப்போ இப்போ அவங்க பேசுறத அவன் கவனிக்கிறான். அவங்க ஒய்ஃப் வந்து இந்த டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிறத எடுத்துட்டு போய் கொட்டு. நாளைக்காச்சும் மாமாவுக்கு வந்து அம்மா குடுத்து அனுப்புற ஆட்டுக்கால் சூப்ப பத்திரமா எடுத்துட்டு வா டைம்க்கு. அவருக்கு வந்து கால் சரியாவணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவன் கேட்குறான், "காலா? என் காலுக்கு என்னாச்சு? எத்தன நாளா நான் இங்க இருக்கேன்?" அப்படின்னு கேட்குறான். "உங்க கால்ல வந்து ஃப்ராக்சர் ஆயிருச்சு. நீங்க கீழ விழுந்ததுல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. "ஐய்யயோ! அப்படின்னா நான் இங்க எத்தன நாளா இருக்கேன்? ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டீங்களா? அந்த மேனேஜர் வேற உயிர் எடுப்பாரே!" அப்படின்லாம் சொன்னோனே, "உங்க மேனேஜரே உங்கள வந்து இங்க பார்த்துட்டு போனாரு. ஏதோ அவருக்கு கொஞ்சம் நேரம் சரியில்ல. திருஷ்டி சுத்தி போடுங்க. ஏதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு கெட்டதா நடந்துக்கிட்டே இருக்கு. எதுவும் கவலைப்பட வேணாம். லீவ்லாம் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே அவனுக்கு, "நம்ம மேனேஜர் இப்படி பேசிட்டு போனாரா?" அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாலாம் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் அவங்க ஒய்ஃப் வந்து பேசுறத கன்டின்யூ பண்ணுவாங்க. "ஏங்க உங்களுக்கு ஏங்க இந்த தேவையில்லாத வேலை? நார்மலாவே உங்களுக்கு வண்டி ஓட்டிட்டு போவோ தெரியாது. இதுக்கு எதுக்கு நீங்க பிளாட்ஃபார்ம்லலாம் ஏறி சர்க்கஸ் காட்டுறீங்க? அப்படி போனது தான் போனீங்க, ஒழுங்கா போனீங்களா? கீழ விழுந்து வாரி கால உடைச்சுக்கிட்டீங்க. அத வேற என் ஃப்ரெண்டு சரோஜாவோட ஹஸ்பண்ட் வேற பார்த்துட்டாரு போல இருக்கு. 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட வந்து உங்க வீட்டுக்காரர் என்ன பிளாட்ஃபார்ம்லலாம் சர்க்கஸ் காட்டுறாருன்னு சொல்லி சொல்லி என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனவேதனைய அங்க கொட்டுறாங்க. அதுக்கு அவன் உடனே, புருஷன் கீழ விழுந்து கால் உடைஞ்சதுக்கெல்லாம் இவளுக்கு பெருசா இப்ப மனசுல பாதிக்கல. அவ ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு 2 பேரும் சேர்ந்து இவள கலாய்க்கிறாங்க. அதுதான் இப்போ வந்து உனக்கு மனக்குறையா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி, மனசுக்குள்ளேயே அவள கொஞ்சம் கரிச்சு கொட்டிக்கிட்டு, இதுக்கு தான் பொண்டாட்டி பேச்ச கேட்டு எதையுமே பண்ணிறக்கூடாது. அவ பேச்ச கேட்டு ஆரம்பிச்சா ஏதாவது நம்ம தான் போய் மாட்டிக்குவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி, அவன் மனசுக்குள்ளேயே அந்த விஷயத்த பேசி முடிச்சிடுறான். இப்போ ஜென்ரலாவே நம்ம ரோட்ல போம்போது, ஒரு சிக்னலோட கடைசி 2 செகண்ட்ல நம்ம போயிரணும் அப்டின்ற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. நம்ம மட்டும் அப்டி நிக்கிறதால இங்க என்ன மாறிடவா போது? இங்க லட்சக்கணக்கான பேர் இத தானே பண்ணிட்டு இருக்காங்கன்ற எண்ணம் எல்லாருக்குமே ஒரு நாளுக்கு ஒரு தடவையாவது வந்துருது. ஆனா, இங்க மாற்றம் மட்டும் தான் எப்பயுமே மாறாத ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு நம்ம அந்த விஷயத்த சரியா பண்ண ஆரம்பிச்சோம்னா தான், மத்தவங்க பண்ணும்போதும் அது நமக்கு வந்து தப்பா முடிஞ்சிராது. எந்த மாற்றமா இருந்தாலும் நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமே! நம்ம ஒரு விஷயத்த தப்பா பண்றது யாரோ ஒருத்தவங்கள பாதிக்க தான் போது. அதே மாரி அவங்க பண்ற ஏதோ ஒரு விஷயம் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு ஒரு பாதிப்பா வந்து முடியலாம். இந்த கதையோட கிளைமேக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப வந்து ஒரு ஃபேவரைட்டான போர்ஷன்னு சொல்லலாம். ஏன்னா, கதை ஆரம்பிச்சதுலேருந்து, இவனுக்கு என்ன எல்லாமே இப்படியே நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இறுக்கமான மனநிலைய நமக்கு வந்து ட்ராவல் வந்துட்டே இருக்கும். ஆனா, கதை முடியும்போது, நம்ம எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒரு இயல்பான கான்வர்சேஷனோட இந்த கதைய சூப்பரா முடிச்சிருப்பாங்க. ஒரு நல்லவன் என்னடா செத்துட்டானா அப்படின்னு நினைக்கும்போது, அப்படி இல்ல. அவன் பொழச்சுட்டான். அவங்க மனைவி அத எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி, நம்ம வீட்ல கூட இப்படி தானே நடந்துட்டுருக்கு. நம்ம அப்பா வந்து நம்ம அம்மா கூட பேசும்போது கூட இந்த மாரி தானே பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, நம்ம கூட ஒரு பெர்சனல் கனெக்ட்ட வந்து இந்த ஸ்டோரி குடுத்துருக்குங்க. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த கதை வந்து உங்க எல்லார் கூடயும் ரொம்ப பெர்சனலா கனெக்ட் ஆயிருக்கும்னு நம்புறேன். இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரியோட என்னுடன் கதை நேரத்துல உங்கள சீக்கிரம் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.